மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும். கீழே ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, மங்கையரா பிறந்து பாருங்க அப்புறம் தான் தெரியும்னு. இந்த பெண்கள் குடும்பத்திலாக இருக்கட்டும், நாட்டிலாக இருக்கட்டும், சமூகத்திலாக இருக்கட்டும், பெண்கள் தெய்வம் தெரியுமா, பெண்கள் நதிகள் தெரியுமா, பெண்கள் பூமி தெரியுமா என்று கொண்டாடுவதை விட்டுவிட்டு பெண்களை சக மனிதர்களாய் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய தினமாக இந்த மகளிர் தினம் இருக்கிறது. எதற்காக இந்த மகளிர் தினம்? இந்த மகளிர் தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், மகளிரால் என்ன சாதிக்க முடியும், அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மகளிர் தினம் ஒரு தினம் வைத்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் மகளிரா என்றால் இல்லை. தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் மகளிர்கள். ஒரு சிங்க கூட்டத்தை பெண் சிங்கம் தான் தலைமையேற்கிறது. ஒரு யானை கூட்டத்தை பெண் யானை தான் தலைமையேற்கிறது. ஒரு தேனி கூட்டத்தை பெண் தேனி தான் தலைமையேற்கிறது. மனித கூட்டத்திலும் கூட, இந்த மனித இனத்திலும் கூட எப்பொழுது பெண்கள் தலைமைத்துவத்திற்கு வருகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த நாடும் இந்த வீடும் முன்னேறும்னு பெரியோர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு பெண் கல்வி கற்றால் மட்டுமே அது எதிர்கால சந்ததியினரை உருவாக்கும். ஜவஹர்லால் நேரு ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பெண்கள் அறிவானவர்களாக, அறிவு சார்ந்தவர்களாக, தலைமை பொறுப்பில் அறிவு சார்ந்து கம்பீரமாக பெண்கள் அமர வேண்டும்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனார். ரவிவர்மா ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாரு சார். நீங்க அந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு தாமரையில திருமகள், அதாவது மகாலட்சுமி சிகப்பு தாமரையில அடக்கமாக உட்கார்ந்துருப்பாங்க. அதே இது கலைமகள் சரஸ்வதி இருக்காங்கல்ல, வெண் தாமரையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? பெண்கள் படிக்க வேண்டும். படிப்பினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி கம்பீரமாக அமர வேண்டும். படித்தவர்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று காட்டியவர் ரவிவர்மா, ஓவியர் ரவிவர்மா அவர்கள். வள்ளுவர் கூட ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினார். பாரதி தாங்க ஒரு படி போனாரு. அது என்ன மகனை, ஏன் மகளை சான்றோன்னு சொன்னாக்க ஒத்துக்க மாட்டீங்களா? மகளை எல்லோரும் கொண்டாடினா சந்தோஷம் இல்லையா? ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னாருங்க பாரதி. மேனி சிலிர்க்குதுன்னு வைரமுத்து ஐயா தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. 2 காப்பியங்கள் உருவாகுவதற்கே பெண்கள் தான் காரணமாக இருந்தார்கள். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அது ராமாயணம். ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து துளைத்தால் அது மகாபாரதம். புரியுதுங்களா? கைகேயி சிரிக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறாங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கல. அதனால ராமாயணம்ன்ற காப்பியம் உருவாச்சான். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கல, உருன்னு இருந்துட்டாங்க, சோகமா இருந்துட்டாங்க. அதனால ராமர் காட்டுக்கு போனார். பின்னால் சீதை கடத்தப்பட்டாள்னு. சரி, பாஞ்சாலி இந்திரபிரஸ்தம் என்ற நாடு அமைக்கப்பட்ட போது துரியோதனன் அங்கு விருந்தினராக சென்ற போது அந்த நீர் கோலத்தில் தெரியாமல் துரியோதனன் வழுக்கி விழுந்த போது அத்தனை பெரிய அரசனை பார்த்து கண் தெரியாதவனின் மகனுக்கும் கண் தெரியாதோ என்று பாஞ்சாலி சிரிச்சிட்டா. அதுதான் அந்த மிகப்பெரிய போருக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்தது. ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அது ராமாயணம், ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் அது மகாபாரதம்னு வைரமுத்து ஐயா எழுதியிருப்பார். நீங்க பாரதத்திலே கூட பாருங்களேன், 3 முக்கிய கதாபாத்திரங்கள் பேசப்படாத கதாபாத்திரங்களாகவே இருந்தாங்க. 3 முக்கிய கதாபாத்திரங்கள். முதல் கதாபாத்திரம் காந்தாரி, மிகப்பெரிய ஆளுமையான ஒரு பெண். மகாபாரதத்தில் மிக ஆளுமையான ஒரு பெண் காந்தாரி. காந்தார தேசத்தினுடைய இளவரசி. காந்தார தேசத்தை பீஷ்மர் படையெடுத்து அந்த நாட்டினுடைய இளவரசியை அழைத்து வர்றாரு. தன்னுடைய தம்பி மகனான திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. தன்னுடைய கணவனுக்கு கண்ணில்லைன்னு தெரிந்த உடனே இந்த பெண்ணும் இந்த உலகத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய கண்ணை கட்டிக்கிட்டாங்களே. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சமூகம் விமர்சிச்சிருமே, இந்த சமூகம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை விமர்சித்து விடுமே என்ற ஒரு பெரிய காரணத்தினால் அத்தனை பெரிய அஸ்தினாபுரத்தினுடைய மகாராணியாக இருந்தாலும் கூட கண்ணை கட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் காந்தாரிக்கு ஏற்பட்டது. பின்னாளில் தன்னுடைய சக்தியெல்லாம் தன்னுடைய மகனான துரியோதனனுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைத்த போதும் அந்த தாயால் அதை நிறைவேற்ற முடியாமல் போனது. ஆண்கள் சூழ்ந்த இந்த சமூகத்தில் அன்றிலிருந்து இன்று வரை பெண்கள் உயர்ந்த குடியில் இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவர்களாகவே நடத்தப்பட்டு வருகிறார்கள். இல்லை,
எவ்வளோ பெரிய உயர்ந்த குடியில் எவ்வளோ பெரிய மகாராணியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான வலிமை இருந்ததானா கேள்விங்க. மகாபாரதத்தில் இதே மாதிரி இன்னொரு ஆளுமையான ஒரு பெண் யாருப்பானா குந்தி தேவிங்க. குந்தி தேவி பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. தன்னுடைய கணவனால் தனக்கு குழந்தை பிறக்க முடியாது என்று தெரிந்த பின்பு குந்தி தான் கற்ற மந்திரத்தின் மூலமாக தர்மதேவனிடமிருந்து அதே போல வாயு தேவனிடமிருந்து இந்திரனிடமிருந்து குழந்தையை பெற்றால் என்று காட்டக்கூடிய இந்த மகாபாரதம் என்று காட்டக்கூடிய இந்த கதை, அந்த குந்தி என்கிற ஆளுமை மிக்க ஒரு பெண்ணும் கூட குழந்தை பெற்றால் மட்டுமே அவள் பெண்ணாக மற்றவர்களால் ஏற்கப்படுவாள் என்கிற ஒரு நிர்பந்தம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது இல்லை. அது பெரிய மகாராணியாக இருந்தாலும் கூட அவள் பெண் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவள் குழந்தை பெற்றாக வேண்டும் என்று காட்டப்படுகிறது. இது குந்தி. மூணாவது யாரு பண்ணா பாஞ்சாலி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க மிகப்பெரிய ஒரு நெருப்பு போன்ற ஒரு பெண். பாஞ்சால தேசத்தை பாண்டவர்கள் வெல்கிறார்கள். பாஞ்சாலியை அங்கிருந்து அழைத்து வர்றாங்க. இந்த ஐவருக்குமே பாஞ்சாலியை பிடித்திருக்கிறது. அர்ஜுனன் தான் ஜெயித்தான் என்றாலும் கூட இந்த ஐவரினுடைய கண்களிலும் பாஞ்சாலியை ஐவருக்கும் பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட குந்தி என்ன பண்றாங்க, இந்த கனியை அவங்க வந்துட்டு சொல்றாங்களா, அம்மா நாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்களாம். என்னன்னா கனியை கொண்டு வந்திருக்கிறோம்னு. இப்போ இது உண்மையை உணர்ந்த குந்தி என்ன சொல்றாங்க, இந்த கனியை ஐவரும் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்களாம். ஐவரும் அம்மா பேச்சை மீறாத பாண்டவர்கள் அந்த கனியை ஐவருமாக பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். அந்த பாஞ்சாலி என்கிற கனியை ஐவருமாக பிரித்து எடுத்துக்கொண்டார்கள்னு பாரதம் சொல்லுது. சரி, அம்மா பேச்சை மீறாத பாண்டவர்கள் இந்த சீட்டாடும் போது அல்லது இந்த தாயம் விளையாடும் போது சூதாடும் போது அம்மாவிடம் சொல்லிவிட்டு சூதாடினார்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி வருதில்ல. தாயினுடைய பேச்சை கேளாமல் சென்று சூதாட தெரிந்த பஞ்சபாண்டவர்களுக்கு ஐவர் இணைந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது தெரியவில்லையே என்று பாரதம் நம்மிடம் இன்னொரு கேள்வியை எழுப்புகிறது. சரி, ஐவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று தெரிந்தும் கூட இந்த பாஞ்சாலியால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் அத்தகைய பெரிய ஆளுமை மிக்க பெண்ணும் இருந்திருக்கப்பட்டிருக்கிறார்களே என்று நினைக்கும் போது பெரியார் அவர்களுடைய வார்த்தை தான் ஞாபகம் வருது. பெண்கள் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவர்களாகவே அன்றிலிருந்து இன்று வரை நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த மகளிர் தினத்தில் நாம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முடிவு என்ன தெரியுமா, இந்த பெண் குழந்தையை பெற்றவர்கள் எல்லாம் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல. பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் ஆண் குழந்தையை பெற்றவர்கள் டோன்ட் டச்னு கற்றுக் கொடுங்க. ஒரு பெண்ணை எப்படி மரியாதையாக பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும், ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக பேச வேண்டும் என்று ஆண் குழந்தையை பெற்றவர்கள் அடுத்த தலைமுறையிலாவது பெண்களை சமமாக அல்லது சக மனிதராக நடத்தக்கூடிய ஒரு பெரும் தன்மை பெற்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் வளர வேண்டும் என்பதுதான் இந்த மகளிர் தினத்தினுடைய மிகப்பெரிய ஆசை. தாயாக, தங்கையாக, அக்காவாக, சகோதரியாக, தோழியாக, மனைவியாக, இப்படி எத்தனையோ வடிவத்தில் இந்த சமூகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்கள். வாழ்க்கைக்கான இது போன்ற தன்னம்பிக்கை கதைகள், வாழ்வியலை சொல்லக்கூடிய கதைகள் மகாபாரதத்திலிருந்து, ராமாயணத்திலிருந்து, பெரும் எழுத்தாளர்களினுடைய சிந்தனைகளிலிருந்து நம் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தன்னம்பிக்கை கதைகளை ஒரு நிமிட கதை என்று இந்த புத்தகத்திலும், அதே போல் விழுமுன் எழுமின் என்கிற இந்த புத்தகத்திலும் நல்ல தன்னம்பிக்கை சார்ந்த கதைகளை உங்களுக்காக வடிவமைத்திருக்கிறோம். இந்த கதைகள் உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றும். இந்த கதைகள் உங்கள் வாழ்க்கையை கையை பிடித்து ஒருபடி அழைத்து செல்லும். இந்த கதைகள் உங்கள் குழந்தைகளுக்கான கதைகள், எதிர்காலத்திற்கான கதைகள், உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் கதைகள். இந்த கதைகளை எப்படி பெறுவது என்ற கேள்விக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்டர்நெட்டிலும் என்னுடைய வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் இந்த புத்தகத்திற்கு ஆர்டர் கொடுக்கலாம். நன்றி.